பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம். நான் என்ன செய்யறது? திடீர்னு என் வாழ்க்கையில் இந்த மாறுதல் வந்துருச்சே. ஆண்டவர் சொல்லுங்க, நீ போற இடத்துல எல்லாம் உன்னோட கூட நான் இருப்பேன்ப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. நான் எதிர்பார்க்காத திருப்பம், ஒரு பெரிய டைவர்ஷன். நான் என்ன செய்ய போறேன்? பெரிய கேள்விக்குறியில் இருக்கிறீங்களா? ஆர் யூ ஸ்டாண்டிங் ஆன் தி கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப்? நான் என்ன முடிவு எடுக்க? இவ்வளவு ஆண்டுகள் யாக்கோப்பு தாயும் தகப்பனுடைய அந்த பராமரிப்பில் இருந்து திடீரென்று வனாந்திரத்தில் விடப்பட்ட அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள் அப்படி கடந்து போறோம், நல்ல பராமரிப்புல நல்ல இடத்துல இருக்கிறோம், திடீரென்று வனாந்திரத்தின் அனுபவங்கள் வருகிறது. நீங்க கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் இன்னைக்கு இந்த வனாந்திரத்தின் பாதையில அந்த அனுபவத்தில் இருக்கிறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுவது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து. நீங்க எல்லாம் போற இடத்துல, நீங்க கடந்து போற பிரயாணத்துல, உங்க ஜேர்னில ஆண்டவர் உங்க கூட இருக்காருங்க. உங்க வலது பார்சத்தில் அவர் இருக்கிறார், உங்களை நடத்துவார். முன்னும் பின்னும் வலதும் இடதும் மேலும் கீழுமாய் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பு இருந்து உங்களை நடத்துவார். என்ன வெறுங்கையா அனுப்பிட்டாங்களே, நான் எவ்வளவோ செய்தனே, கவலையப்படாதீங்க. அப்பா உங்களோட கூட வர போறார். உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க போறார். என் தொழில நான் இவ்வளவு வரும்னு ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, வாக்குத்தத்தம் பண்ணினபடி அதே தொழில உங்களை உயர செய்வார். அதே இடத்துல எந்த ஸ்தானத்தில் நீங்க இருந்தீங்களோ அதே ஸ்தானத்தில் உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இன்னைக்கு குடும்பம் கைவிட்டு இருக்கலாம், நண்பர் கைவிட்டு இருக்கலாம், நீங்க நம்பினவங்க உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபு ஆண்டவர் கைவிடவே இல்லை. 14 ஆண்டுகள் யாக்கோபோடு இருந்து நடத்தினார். குறிக்கப்பட்ட நாளில் திரும்பவும் தகப்பன் வீட்டுக்கு எழுந்து போ என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அதிசயமா நடத்தி வந்தார். யார் மேல அழைப்பு இருக்குதோ அவங்களுக்கு வனாந்திரத்தின் அனுபவம் இருக்கோ, யார் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குதோ அவங்க மேல எதிர்ப்பு வரும். அவங்களுடைய எதிர்காலத்தை எல்லா வகையிலும் அழிக்கும்படியாய் பிசாசு எத்தனையோ தந்திரங்களை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவகரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை. யாரோ கைவிட்டாங்க. இந்த உலகத்துல எந்த சொந்த எந்த பந்த உலகமே கைவிட்டு இருக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அவர் ஒருவர் நம்மோடு கூட இருந்தா போதும், எல்லாத்திலையும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்க போறார். பெரிய கிருபையினால உங்களை அலங்கரிக்க போறார். God bless you.